ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா ஜெயம் ரவி இல்ல ரவி மோகன் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓபன் பண்ணியிருக்காங்க. கடவுள் வந்து இவங்களுக்கு எனக்கு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயமா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரை சொல்றாரு, அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கெனிசா ஜெயம் ரவி இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறையா சுற்றிட்டு இருக்க மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியும் நிறைய விமங்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி ஆர்த்தி ரவி வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியும், டைவர்ஸ் பண்ண ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நிறைய இன்ஃபோ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பின்னாடி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய குழப்பிட்டு இருந்தோம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கெனிசா அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்ட்ரோ பண்ண வச்சாரு, அதாவது சோசியல் மீடியால பப்ளிக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய நட்பு எந்த அளவுக்கு தொடருது அப்படின்ற வகையில இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரவி மோகன் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓபன் பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட் ஆகணும், அது மட்டும் இல்லாம இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ற சார்பிலும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதாவது நடிகை ஜெனிலியா, சிவகார்த்திகேயன், கார்த்திக், அப்புறம் எஸ்.ஜே. சூர்யா, அப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கெனிசா, இவங்க எல்லாரும் பலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கலந்துக்கிட்டது இல்லாம சந்தோஷ் சுப்ரமணியத்தை வந்து ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெனிலா மேம் வந்ததால ஸோ அவங்க கூட நம்ம மோகன் ரவி வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கறது ரொம்பவே ஃபன்னா சூப்பரா தான் இருந்துச்சுங்க. இதுக்கு அப்புறம் அவர் பேசின விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பலருக்கும் ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய முதல் மனைவி அதாவது ஆர்த்தி ரவிக்கு கண்டிப்பா இந்த விஷயம் பார்க்கும்போது கோவம் வந்திருக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்துல ஒரு சில பேர் ஒரு புடிக்குள்ளேயே இருந்த மாதிரியும், அதாவது ஃபர்ஸ்ட் மனைவி அவங்களுடைய ஒய்ஃப் அவங்க குடும்பத்தோடய வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பேம்பஸா இருந்த மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் என்னால் சுதந்திரமா எதுவும் பண்ண முடியல அப்படின்ற விஷயத்தையும், அது மட்டும் இல்லாமல் செகண்டா ஒரு ஆள் நமக்கு வருவாங்க கடவுள் கொடுத்த வர மாதிரி அவங்களால தான் இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கெனிசாவை தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி இல்லை, அவங்க இல்லைன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியே கிடையாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதிர்ச்சிய தகவல் வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்துல ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆர்த்தி ரவி உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க ஸ்டார்டிங்ல, இவங்களை வச்சு நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களோட ப்ரொடக்ஷனே அடுத்த படம் நடிச்சிட்டு வந்தாரு, நிறைய படம் ஹிட்டும் ஆச்சு, ஒரு சில படம் வந்து டவுன் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ அவங்க வந்து மொத்தமா வெளியே வந்ததால கெனிசா வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதாலும் கெனிசா கூட இருக்கிறதால தான் இவங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் சூப்பரா நடக்குதுன்றாலும் நான் இப்போ ஃப்ரீடமா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி இந்த இடத்துல வந்து சொல்ல வராரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கமெண்ட் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.